ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏர்ட்ரே கிளே வச்சு இந்த மினியேச்சர் பேஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஏர்ட்ரே கிளே. ஏர்ட்ரே கிளே நீங்கள் வீட்டிலேயே செய்யலாம். மைதா மாவு, ஃபெவிகால், அப்புறம் கொஞ்சம் தண்ணி கலந்து நீங்கள் கிளே வீட்டிலேயே தயாரிக்கலாம். கிளே தவிர உங்களுக்கு சிசர்ஸ், டூத்பிக் இல்லாட்டி ஸ்கியூவர் கூட எடுத்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் தண்ணி, அப்புறமா இந்த ட்ரே பண்ணுறதுக்கு சின்னதாக கார்ட்போர்டு இல்லைன்னா நீங்கள் ஏதாவது திக் பேப்பர் இல்லாட்டி சார்ட் கூட எடுத்துக்கலாம். கடைசியாக ஒரு ரோலிங் பின் தேவை. இது முழுக்க ஆப்ஷனல் தான். நான் ஸ்கெட்ச் பென் இங்கே எடுத்திருக்கேன். வாங்க இப்போ நம்ம மினியேச்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து கேரட் பண்ண போகிறேன். கேரட்டுக்கு தேவையான கலர் ஆரஞ்சு அப்புறம் க்ரீன். இப்போ நமக்கு ஒரு வெஜிடபிள் பண்ணுறதுக்கு தேவையான அளவு மட்டும் கிளே எடுத்துகிட்டு மிச்சதை நீங்கள் பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏர்ட்ரேனால் சீக்கிரம் கிளே காஞ்சிரும். நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணி திருப்பியும் அதே பதத்துக்கு கொண்டு வர முடியாது. இப்போ இந்த கேரட் பண்ணுறதுக்கு எனக்கு 2 கலர் தேவைனால 2 கலரையும் நான் பிளெண்ட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா, கேரட்டோட மேல் பகுதியில் டூத்பிக் வச்சு சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. அது மேலே க்ரீன் கலர் செட் பண்ணி வச்சுட்டு, இப்போ கேரட் ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் கலர் ரெண்டையும் டூத்பிக் வச்சு நல்லா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணுங்கள். பிளெண்ட் பண்ணிங்கன்னா ரெண்டுமே நல்ல ஒரு ஈக்குவேஷனில் பிளெண்ட் ஆன மாதிரி தெரியும். ஸோ உங்களுக்கு ஒரு நேச்சுரல் லுக்கும் கொடுக்கும். இதே மாதிரி நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் பண்ணாலும் 2 கலர் மிக்ஸ் பண்ணும்போது எப்பயுமே டூத்பிக்கோடைய ஹெல்ப்போட பிளெண்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம கேரட் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயாச்சு. லாஸ்ட்டு ஃபினிஷிங் டச் மட்டும் கொடுத்தோன்னா கேரட் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதே மாதிரி நம்ம பேஸ்கெட்டுக்கு நான் 2 கேரட் செய்ய போகிறேன். இப்போ 1 முடிச்சாச்சு. இன்னொன்று அதுவும் இதே மாதிரி ப்ராசஸ் தான். ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வெஜிடபிள் என்னன்னு பார்ப்போம். இப்போ கேப்சிகம் செய்யலாம். கேப்சிகம் நிறைய கலர்ஸில் வருது, ரெட், எல்லோ அண்ட் க்ரீன். இப்போ நான் ரெட் கேப்சிகம் செஞ்சு காமிக்க போகிறேன். இதுவும் 2 கலர் வச்சு பண்ண போகிறோம். சேம் மெத்தட் தான். ஃபஸ்ட்டு பேஸ் கலரில் ஒரு டூத்பிக் வச்சு ஹோல் போட்டு அப்புறம் டாப்பில் க்ரீன் கலர் அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணணும். இப்போ கேப்சிகம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ட்ரிக்கியான வேலை தான். எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு இது முடிக்கிறதுக்கு. ஏன்னா ஷேப் ப்ராப்பராக கிடைக்கல. ஸோ இதை திருப்பியும் பேஸ் அண்ட் டாப் போர்ஷன் மாற்றி மாற்றி ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்து தென் ஃபைனலி எனக்கு கேப்சிகம் ஷேப் கிடச்சிது. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன வெஜிடபிள் பண்ணாலும் அது நேச்சுரலாக இருக்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா அதனுடைய வேல்யூ இன்னும் கூடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் என்னுடைய கேப்சிகம் ரெடி ஆயாச்சு. இது ரெட் கலர் மிளகா மாதிரி தெரிஞ்சாலும் கொஞ்சம் ஷேப் கொடுத்தேன். ஃபைனலாக ஒரு கேப்சிகம் லுக்குக்கு வந்திருக்கு பாருங்கள். ஓகே, ஸோ என்னோடய பேஸ்கெட்டுக்கு நான் 2 கேப்சிகம் யூஸ் பண்ண போகிறேன். ரெண்டாவதும் ரெடி. இப்போ நெக்ஸ்ட்டு நான் குக்கும்பர் பண்ண போகிறேன். குக்கும்பர் பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு க்ரீன் கலர் வெஜிடபிள். அதில் லைட் அண்ட் க்ரீன் ஸ்ட்ரைப்ஸ் வந்திருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரைப்ஸ் எப்படி போடுறதுன்னு கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ 2 குக்கும்பர் செஞ்சாச்சு. இது பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி பழைய குக்கும்பர் 1 மாதத்துக்கு முன்னாடி பண்ணது. நல்ல ஹார்டாகிட்டு ஸ்டடியாக இருக்குது இந்த வெஜிடபிள். நல்ல நேச்சுரல் லுக்காகவும் இருக்குது பார்த்திங்களா. இப்போ அந்த ஸ்ட்ரைப்ஸ் எப்படி போடுறதுன்னா, ஒரு ஸ்கெட்ச் பென் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் லைட் க்ரீன் குக்கும்பர்னால் டார்க் க்ரீன் ஸ்கெட்ச் பென்னால் அதுக்கு ஸ்ட்ரைப் கொடுத்திங்கன்னா ஒரு நேச்சுரல் லுக் கொடுக்கும். ஸோ பாருங்கள், நான் வெட்டாக இருக்கும்போதே பண்ணுறேன். ஏன்னா நான் என்னுடைய பேஸ்கெட் எல்லா வெஜிடபிளும் பண்ணி முடிச்சுட்டு அடுக்கிடுவேன். ஸோ எனக்கு இந்த ஸ்ட்ரைப் போடுறதுக்கு சான்ஸ் கிடைக்காது. நீங்கள் அப்புறம் கூட ட்ரை ஆனதுக்கப்புறம் கூட இது போட்டுக்கலாம். ஸோ இது முழுக்க உங்கள் சாய்ஸ் தான். அடுத்த வெஜிடபிள் பார்த்திங்கன்னா நான் தக்காளி செய்ய போகிறேன். தக்காளி ஒரு 4 தக்காளி செய்யலான்னு ஒரு ஐடியா. தக்காளியும் ரொம்ப ஈஸியான ஒரு ஃபார்ம் தான். ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் ஷேப், டாப்பில் க்ரீன் கலர் பேட்சஸ் வச்சா போதும். ஸோ 4 ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான க்ரீன் கலர்ஸ் பிளெண்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ தக்காளி மாதிரி இன்னும் நிறைய காய்கறிகள் ஈஸியான இந்த ஜஸ்ட்டு சிம்பிள் பிளெண்டிங் மெத்தடில் நீங்கள் இன்னும் நிறையா செய்யலாம். ஸோ இது பாருங்கள், ஜஸ்ட்டு ஒரு ரவுண்ட் ஷேப் பண்ணால் போதும். கடைசியாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தக்காளி லுக் கிடச்சிருச்சு. ஸோ தக்காளியில் நிறைய வெரைட்டி இருக்குது. நாட்டு தக்காளி, பெங்களூர் தக்காளி. ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் கடைசியாக கொண்டு வந்துடுங்க. ஸோ
இங்கே பாருங்கள், என்னோடய 4 தக்காளியும் இப்போ சூப்பராக ரெடி ஆயாச்சு. கடைசி உங்களுக்கு வந்து திருப்தியாக இல்லைன்னா கொஞ்சம் ஃபினிஷிங் டச் கொடுக்க வேண்டியது வரும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் முட்டைகோஸ் செய்ய போகிறேன். முட்டைகோஸ் செய்கிறதுக்கு ஒயிட் பேஸ், அப்புறம் அதை சுற்றி 4 க்ரீன் லீவ்ஸ் தேவை எனக்கு. ஸோ ஒயிட் பேஸ் பார்த்திங்கன்னா அதை வந்து ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க. அது வந்து சென்டரில் வரும். அதை சுற்றியும் வந்து 4 லீவ்ஸ் பண்ணணும். லீவ்ஸ் ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு க்ரீன் கலர் எடுத்து உங்கள் கையாலேயே ரஃப்பாக அதை கொஞ்சம் விரிச்சிக்கோங்க. விரிச்சிட்டு நீங்கள் 4 பக்கமும் அந்த லீஃபை வந்து ஒயிட் கலர் பேஸோடு அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய முட்டைகோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா, நான் பட்டாணி செய்ய போகிறேன். பட்டாணி செய்கிறதுக்கு எனக்கு ஒரே ஒரு கலர் தான் தேவை, பச்சை. ஃபஸ்ட்டு பட்டாணி தோலுக்குள்ளே இருக்கிற முத்து செஞ்சிடலாம். ஸோ இந்த மாதிரி 3 சின்ன சின்னதாக உருண்டைகளை செஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து நம்ம தோல் பகுதி செய்யலாம். தோல் பகுதி செய்கிறதுக்கு நம்ம கேபேஜில் எப்படி அந்த லீஃப் பண்ணுமோ அதே மாதிரி தான் ரஃபாக இதை வந்து விரிச்சுக்கோங்க. விரித்து வச்சுட்டு இப்போ உங்கள் உள்ளங்கையில் அந்த லீஃபை வந்து வச்சுட்டு ஒவ்வொரு முத்தாக அடிக்கிறங்க இந்த மாதிரி. ஸோ அந்த முத்து உடைய ஷேப் வந்து மாறாமல் இருக்கணும். ஸோ க்ளே பண்ணும்போது முக்கியமானது என்னென்னா, கீழே இருக்கிற அழுக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம க்ளேயில் ஒட்டும். ஸோ அதனால் நீங்கள் க்ளீனான ஒரு இடத்துல தான் வச்சு இந்த மினியேச்சர்லாம் செய்யணும். இப்போ பாருங்கள், இந்த பட்டாணி வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ சைட்ஸில் லைட்டாக வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. அடுத்து நம்ம பச்சை மிளகா செய்ய போகிறோம். பச்சை மிளகா வந்து சிம்பிள் தான். இது ஈஸியாக கேரட் மாதிரி பண்ணிடலாம். பாருங்கள். ஸோ எட்ஜையும் இந்த நுனிலையும் டிப்லையும் நீங்கள் லைட்டாக வந்து கொஞ்சம் ஷேப் பண்ணி கொடுத்தீங்கன்னா மிளகா ஷேப்பில் வந்துடும். இப்போ நம்மளுடைய பேஸ்கெட் ரெடி பண்ணணும். பேஸ்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த கார்ட்போர்டில் லைட்டாக தண்ணி தடவிட்டு இந்த ப்ரௌன் கலர் க்ளேயை வந்து அது மேலே ஒட்டுறேன். நீங்கள் தண்ணி இல்லைன்னா க்ளூ வச்சு கூட பண்ணிக்கலாம். இப்போ இதை நீங்கள் கையில் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணலாம். இல்லாட்டி இந்த மாதிரி ஏதாவது ரவுண்டாக இருக்கிற ரூலிங் பென், ஸ்கெட்ச் பென்ஸ் நான் இங்கே எடுத்திருக்கேன், அது பண்ணுங்கள். அடுத்து கார்னர், பேஸ்கெட்டுடைய கார்னர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு நீளமான ஒரு ரோல் தேவையாக இருக்குது. ஸோ சேம் ப்ரௌன் கலர் தான் நானும் எடுத்திருக்கேங்க. ஸோ ப்ரௌன் கலரை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த அட்டையை சுற்றியும் அந்த ப்ரௌன் கலரை வந்து நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு கொஞ்சம் நல்லா அது வந்து ஸ்டிக் ஆனதுக்கப்புறம் உங்கள் கையால் எடுத்து இதை ஷேப் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒட்டுறதுல ட்ரபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் க்ளூ இல்லாட்டி தண்ணி வச்சு நல்லா வந்து அதை பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம பேஸ்கெட் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயாச்சு. அடுத்து நம்ம வெஜிடபிள் அடுக்கிற வேலை மட்டும்தான். ஸோ இங்கே பாருங்கள், உங்கள் கையால் மெதுவாக பொறுமையாக நீங்கள் வந்து ஷேப் பண்ணி கொடுங்க. ஓகே, இப்போ நம்ம பேஸ்கெட் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயாச்சு. இப்போ வெஜிடபிள் எப்படி ஸ்டிக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து நல்லா தாராளமாகவே இங்கே தண்ணி வந்து பேஸ்கெட்டில் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ ஒவ்வொரு காய்கறியும் நீங்கள் வந்து அடுக்கலாம். இது வந்து உங்கள் சாய்ஸ் தான். காய்கறி வந்து எந்த ஆர்டரில் கூட நீங்கள் அடுக்கலாம். இப்போ க்ளே காயாமல் இருக்குது, அதனால் பேஸ்கெட் அப்புறம் இந்த காய்கறியெல்லாம் நீங்கள் தண்ணி வச்சே ஒட்டலாம். இன்கேஸ் அது ஒட்டலை அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டணும். எனக்கு வந்து இந்த மெத்தடில் காய்கறியெல்லாம் எல்லாமே வந்து நல்லாவே சூப்பராக ஒட்டிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து நல்லா தாராளமாகவே தண்ணி வச்சு இந்த பேஸ்கெட் ரெடி பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், அழகான நம்மளுடைய காய்கறி பேஸ்கெட் ரெடி ஆயாச்சு. ஹாப்பி கிராஃப்டிங்.